புலம்பெயர்ந்த மக்கள் இங்கே 1,00,000 பேர் வருகிறார்கள் யாழ்ப்பாணத்துக்கு. அந்த மக்களில் ஒரு 10,000 பேராவது எங்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி அந்த குழந்தைகள் ஒரு 1000 குழந்தைகளாவது எங்களுடைய குழந்தைகளுடன் இணைந்து நீங்கள் பெற்ற அனுபவங்களை உங்கள் மொழிகளில் உங்களுடைய நாட்டு இசையில் நீங்கள் பாடி ஆடி எங்களுக்கு காட்சி தர வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு ஒன்றிணைந்து ஒரு ஒன்றுபட்ட சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் வழிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறி கைலாசபதி பேராசிரியரின் நினைவாளன் நடத்தின ஒரு போட்டியில, கவிதை போட்டியில நானும் பங்கு பெற்றிருந்தேன். அதுக்கு பிறகு அவையோட தொடர்ந்து இந்த புத்தக கண்காட்சிகள், மற்ற புத்தக வெளியீடுகள், பேசுறது, கவிதை எழுதுற, இந்த மாதிரி தொடர்ந்து எழுத்துத்துறையிலையும் இலக்கியத்துறையிலையும் பயணிச்சு கொண்டிருக்கிறேன். வைரமுத்தோட புக்ஸ் வந்து நான் வாசிக்கிறேன். இந்த அவற்ற மொழிநாடை வந்து தமிழ் ரீதியாகவும் இசை ரீதியாகவுமே பிரசித்தி பெற்றது. ஸோ அந்த ரெண்டுக்காண்டியும் மன்னாரில் 1984-85 ஆண்டு காலப்பகுதிகளில் பெரிய அளவில் திட்டங்களோட நடைபெறதுக்கு இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த ஊர்களில் போய் செய்யக்க நாங்கள் அவங்க கையிலேயே புத்தகத்தை கொண்டே கொடுக்குறோம் இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சின்ன பிள்ளைகள் வந்து தாங்களே புத்தகங்களை வந்து எடுக்கணும். அப்போ அவைக்கு கிட்டவா நாங்கள் கொண்டே கொடுக்க நாங்கள் இப்போ குறை சொல்லி கொண்டிருக்கிறோம், இளையாக்கள் வந்து புத்தகத்தை தொடுறையில போனை நோடிக்கொண்டிருக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் நாங்கள் தான் கொண்டே சேர்க்கணும் அவையிட்ட. அப்போ கொண்டே சேர்க்க அவை இன்னும் ஈடுபாட்டோட வந்து நாளைக்கு சமுதாயத்துல வந்து ஒரு ஆளுமையான ஆட்களா வந்து வளர்றதுக்கு இது உதவும் என்று சொல்லி நம்புறேன். பிரதேசங்களில் எங்கள் முற்றம் என்று ஒவ்வொரு வீடுகளிலே கூட நாங்கள் அந்த நிகழ்ச்சிகளை கொண்டு சென்று நடத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே புலம்பெயர்ந்த மக்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அறிவித்தால் அந்த இடங்களிலும் நாங்கள் சென்று நிகழ்ச்சிகளை செய்யலாம். அவர்களுடைய ஆற்றல்களையும் நாங்கள் கண்டறியலாம். அப்போ கொண்டும் கொடுத்தும் புலமும் களவும் ஒன்று இணைவதன் மூலம் நாங்கள் வெற்றியை பெறலாம். இப்போ ஒரு விஷயம் சொன்னா இப்படி செய்யாதீங்கன்னா ஏன் இப்படி செய்யக்கூடாது என்று யோசிக்கிறத விட இது செஞ்சா இப்படி எல்லாம் நடக்கலாம், அதனால நாங்கள் இது செய்யக்கூடாது என்ற ஒரு யோசனை வரைக்க தற்கால பிரச்சனைகளை வைத்து பொதுவாக தற்போது நடைபெறும் அரசியல் பொருளாதார விடயங்கள் சம்பந்தமான சில விடயங்கள் எடுத்து அதன் தலைப்புகளில் பல்கலைக்கழக பேராசிரியர்மார்கள் மற்றும் பொதுவான அறிஞர்கள் அரங்க பண்பாட்டு பேரவை என்று அதனுடைய ரசிகரவையாக அவர்களை இன்றைக்கு சேர்த்து கொண்டிருக்கிறோம். புத்தக பண்பாட்டு பேரவையினுடைய வாசகர் அவையாக நாங்கள் 1000 பேரை சேர்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இதை பார்க்கின்ற கேட்கின்ற எங்களுடைய நண்பர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், கலை ஆர்வலர்கள் எங்களுடன் இணைந்தால் வருடந்தோறும் நாங்கள் மாதந்தோறும் நூல்களை வாசிக்கவும் அரங்க பண்பாட்டை நாங்கள் வளர்க்கவும் எங்களுடைய புத்தக பண்பாட்டை வளர்க்கவும் தமிழர் சமூகத்தில் ஒரு புத்தெழுச்சியை உருவாக்குவதற்கும் புதிய மனிதரை நாங்கள் உருவாக்குவதற்கும் உண்மையில சொல்ல போனா இது மக்களை போய் சென்று அடைஞ்சிருக்குன்னு சொல்லணும். ஆனா இப்ப வீட்டுக்கு வீடு தொலைக்காட்சிகளோ இல்லாட்டி போனோ போய் சென்றடைஞ்ச அளவுக்கு புத்தகங்கள் சென்றடைகிறது இல்லை என்ற ஒரு குறைபாடும் இருக்கு. ஆனா இன்றைக்கு நீங்க பார்த்தா தெரியும், பிள்ளைகள் வந்து வாசிக்கொண்டே இருக்கணும், வந்து புத்தகத்தை வாங்கினமோ இல்லையோ அது அடுத்த கட்டம். ஆனா பிள்ளைகள் வந்து புத்தகங்களை ஆர்வமா தொடிக்கணும், அதே ஒரு பெரிய வெற்றி என்றுதான் நாங்க நம்புறோம். உலகந்தழுவிய ரீதியிலே எங்களுடைய பிள்ளைகள் பேச்சு வல்லமை, பாட்டு வல்லமை, ஆடல் திறன்கள், இவ்வாறு அவர்களுடைய ஆளுமையை விருத்தி செய்வதற்கான ஒரு வழியாக நாங்கள் இந்த யானை தாத்தா சேனலை உருவாக்கி இருக்கிறோம். அதில் இதுவரை கல்வயல் குமாரசாமி 100 பாடல்கள் சிறுவர்களுக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஈழம் அதில் முதன்மையானது. சோமசுந்தர புலவர் சிறுவர்களுக்கான பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். பிஞ்சு பாடல்கள் என்று எங்களுடைய மகாகவி உருத்திரமூர்த்தி 11 பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். இந்த பாடல்களை எல்லாம் நாங்கள் இசை வடிவத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதை எங்களுடைய கலைஞர்களை கொண்டு பாட செய்து ரெக்கார்ட் பண்ண வேண்டும். எங்களுடைய இடங்களிலே ஸ்டூடியோக்களிலே ரெக்கார்ட் பண்ணி அதை நாங்கள் வெளியிட்டு அதை முன்னேற்ற வேண்டும் என்ற பெரு விருப்பில் தான் இந்த யானை தாத்தா சேனலை, யூடியூப் சேனலை நாங்கள் செய்கிறோம். அதற்கு உங்களுடைய முழுமையான ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு அவசியம், தேவை. அதை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நீங்கள் விருப்பமான புத்தகங்கள் அல்லது வந்து ஒரு தேவையான புத்தகம் எது என்று சொல்லி நீங்கள் ஒரு ஆர்டர் தருவீங்களா இருந்தால் நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த புத்தகங்களை வந்து அனுப்பி வைப்போம்.
நீங்கள் வந்து தபாலிலோ அல்லது வந்து. வணக்கம் மக்களே, நான் இப்போது யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதிக்கு வந்திருக்கின்றேன். கோண்டாவில் பகுதியிலும் குறிப்பாக நான் இப்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வீதி கோண்டாவில் புகையிரத நிலைய வீதி. நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வீதியின் முன்பாக தெரிவது கோண்டாவிலின் புகழ்பூத்த கல்லூரியாக விளங்கக்கூடிய கோண்டாவில் இந்து கல்லூரி. எனக்கு முன்பாக தெரிகின்ற பாதையின் ஊடாக நாங்கள் செல்லுகின்ற போது கோண்டாவில் உப்புமடன் சந்தையை அடைய முடியும். அதாவது கேகேஎஸ் வீதியில் உள்ள உப்புமடன் சந்தையை அடைய முடியும். இதுதான் கோண்டாவில் இந்து கல்லூரியின் முகப்பு பகுதி. நான் இப்போது உங்களை இந்த இந்து கல்லூரியின் உள்ளே அழைத்து செல்ல போகின்றேன். ஒரு முக்கியமான நிகழ்வு உள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த இடத்துக்கு நான் உங்களை இந்த காணொளி வாயிலாக அழைத்து செல்ல போகின்றேன். அதாவது புத்தக அரங்க விழா உள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுதான் கோண்டாவில் இந்து கல்லூரியின் உள்ளே செல்லக்கூடிய அந்த முகப்பு பாதை. பார்க்கின்ற போது இந்த கோண்டாவில் இந்து கல்லூரியானது மிகவும் அழகான ஒரு பாடசாலையாக தெரிகின்றது. வாசலிலே ஒரு அறிவிப்பு பலகை கூட வைக்கப்பட்டிருக்கின்றது, புத்தக அரங்க விழா. இதுதான் இந்த பாடசாலையின் சரஸ்வதி சிலை. நான் இப்போது உங்களை உள்ளே அழைத்து செல்ல போகின்றேன். இந்த கட்டடங்கள் இந்த கல்லூரியின் முக்கியமான வகுப்பறைகளை கொண்ட கட்டடங்களாக இருக்கின்றன. வாசலிலே நாங்கள் செல்லுகின்ற போது இங்கே ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கின்றது. அதாவது மணிமேகலை, குண்டலகேசி, வளையாவதி, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் ஆகிய 50 காப்பியங்களும் தமிழ் தாய்க்கு அணி சேர்க்கும் அணிகலங்களாக காணப்படுகின்றன என இந்த ஓவியம் மூலமாக வெளிப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இப்போது உள்ளே செல்ல போகின்றோம். உள்ளே சென்று நடைபெறக்கூடிய புத்தக விழாவிலே பங்கெடுக்க போகின்றோம். இந்த காணொளியானது மிக முக்கியமான ஒரு காணொளியாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுடனும் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். பாருங்கள், நாங்கள் இப்போது இந்த பாடசாலையின் புறச்சூழல்களை கண்டு தரிசித்தவாறு உள்ளே சென்று உள்ளே நடைபெறக்கூடிய விடயங்களை பார்க்கலாம். வணக்கம் தங்கச்சி. வணக்கம். இந்த புத்தக கண்காட்சியில உங்களை சந்திக்க கிடைத்தது. நீங்கள் வந்திருக்கக்கூடிய நோக்கம், அதாவது என்னென்ன புத்தகங்களை கொள்வனை செய்ய வந்திருக்கீங்க? நான் வந்து கவிதை எழுதுறேன். அப்போ கவிதை புக்ஸ் வந்து எனக்கு ரிஃபர் பண்ணி வாசிக்கணும்ன்றதால ஒரு ஆசை இருந்தது. அதனால இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதால எங்கெண்ட திறமையை வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு இளங்கவிஞர். உங்களுடைய பெயர் என்ன? நம்ம ஆரம்பத்தில் இருந்தா ராஜேந்திரன். இருந்தா ராஜேந்திரன். சரி, உங்களுடைய கவிதை பணி சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. என்ன மாதிரியான புத்தகங்களை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள்? நீங்கள் ஒரு இளங்கவிஞர், வளர்ந்து வரக்கூடிய கவிஞர். நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய புத்தகம், அதாவது வாசிப்பதற்காக தேர்வு செய்யக்கூடிய புத்தகம் வந்து எவ்வாறான புத்தகங்கள், யார் யார் எழுதிய புத்தகங்களை நீங்கள் அதிகமாக விரும்பி படிப்பீர்கள்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வைரமுத்தோட புக்ஸ் வந்து நான் வாசிக்கிறேன். இந்த அவற்ற மொழிநாடை வந்து தமிழ் ரீதியாகவும் இசை ரீதியாகவுமே பிரசித்தி பெற்றது. ஸோ அந்த ரெண்டுக்காண்டியும்
நான் அதை வாசிக்கிறேன். மற்றபடி இப்போ இலங்கையில் எழுதுகிறாக்கள் கணக்கு பேர் இருக்கலாம். இப்போ அது வந்து தமிழ் ரீதியாக இருக்கும். ஸோ தமிழில் ஒரு நாட்டமுள்ள பிள்ளைகள், கவிதையில் நாட்டமுள்ள ஆக்கள் வந்து அதுகள் வாசிக்க அவைகிட்ட இருக்கிற திறமை இன்னுமே வளரும். ஸோ அப்படி தேடி தேடி வாசிக்கிறதால அது வந்து கவிதைக்கு ஒரு கிடைக்கிற அங்கீகாரமாக நிற்கலாம். சார், நீங்கள் வைரமுத்துடைய அந்த கவி வேலைகளுக்கு நீங்கள் அடிமைன்னு சொல்கிறீர்கள். அவருடைய என்னென்ன புத்தகங்களை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள்? வில்லோடு வானிலவே, அதுக்கப்புறமா கலெக்ஷனாக இருக்கு ஒரு அது. மற்றது அவற்ற புக் எல்லாமே சேர்த்து ஒரு புக்கா இருக்கு. வைரமுத்து கலெக்ஷன் ஃபுல்லா ஒரு பெரிய புக்கா இருக்கு. அது வந்து நான் வாசிக்கிறேன், என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு பிறந்தநாளைக்கு கிஃப்ட் பண்ணவா. ஸோ அது வந்து அப்படி வாசிச்சது எல்லாமே நான் வைரமுத்துன மட்டும்தான். இன்னைக்கு வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கியிருக்கிறீங்களோ? என்னென்ன புத்தகங்கள் வாங்கியிருக்கிறீங்க? கவிதை புக் தான் எடுத்தேன் நான். மற்றதான கணக்கு புக்ஸ் இருக்கு, வரலாறு இருக்கு, அரசியல் இருக்கு, சீரீஸா இதுவும் இருக்கு. இங்கிலீஷ் சீரீஸ் வாசிக்கிற மாதிரி தமிழ்லையும் இருக்கு. அதுவும் பார்த்தேன் நான், நல்லா இருக்கு. சரி, இவ்வாறான புத்தக கண்காட்சிகள் இவ்வாறான ஒரு நல்ல விடயத்தை ஏற்படுத்தும் மக்களிடத்துல என்று நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா வாசிப்பு எவ்வளவுக்கு பழக்கினமோ அவ்வளவுக்கு நல்லா. ஏண்டா பிள்ளைகள் வந்து இப்போ ஒரே ஸ்போர்ட்ஸும் இல்லை, ரீடிங்கும் இல்லை, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸும் இல்லை. ஸோ அது வந்து படிச்சுட்டு மட்டும் படிக்கிறதால ஒரு இது இருக்குங்க கல்வி என்றன்று. ஆனால் இப்போ அதை யூஸ் பண்ணுறதுக்குரிய முறை வந்து நாங்கள் வேறு ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க போட்டின்னு வரைக்க வெற்றியோ தோல்வியோ நாங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு எல்லாமே இப்போ ஒரு காம்படிஷன் போகிறோம். காம்படிஷனுக்கு ரெடி பண்ணுறதுக்கு புக்ஸ் தான் தேவை எங்களுக்கு. ஸோ அப்படி வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு இப்படி ஏதாவது ஒரு இப்போ புக்ஸ் தேடி தேடி வாசிக்கிற தேடி தேடி போய் வாங்குற இடத்த விட இப்படி ஒரு கண்காட்சின்னா இப்போ எல்லா வகையான புக்ஸுமே இருக்கும். ஸோ அப்படி நாங்கள் வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறதால எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். சொல்லுவார்கள், வாசிப்பதால் வந்து மனிதன் பூரணம் அடைகிறான் என்று. நீங்கள் உங்களை போன்ற படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இந்த விடயங்கள் பற்றி? நிச்சயமா வாசிக்கிறதால மனுஷன் பூரணம் அடைகிறான். ஏனெண்டா இப்போ நான் படித்து இருக்கிறத விட எனக்கு வந்து புக்ஸால் கிடைச்ச அறிவு வந்து நிறைய. எங்களோட வாழ்க்கையில் வர பிரச்சனை எல்லாமே இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறத விட நான் வந்து வித்தியாசமாக பார்ப்பேன். இப்போ எங்களோட டீச்சர் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு வேறு மாதிரி விளங்கும். ஆனால் இப்போ ஒரு கிளாஸில் ஒரு சாரோ டீச்சரோ சொல்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி விளங்காது. இப்போ ஒரு விஷயம் சொல்லிக்க அது பார்வை வந்து தூர நோக்கா இருக்கும். இப்போ ஒரு விஷயம் சொன்னால் இப்படி செய்யாதீங்கன்னா ஏன் இப்படி செய்யக்கூடாது அப்படி யோசிக்கிறத விட இது செஞ்சால் இப்படி எல்லாம் நடக்கலாம், அதனால நாங்கள் இது செய்யக்கூடாது என்ற ஒரு யோசனை வரைக்க அப்படி ஒரு இது இருக்கும். அதனால புக்ஸ் வந்து வாழ்க்கைக்கு இல்லை மனிதனுக்கு முக்கியம். நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போதே தெரியும் நீங்கள் ஏராளமான புத்தகங்களை வாசித்திருக்கிறீர்கள் என்று. மிக்க நன்றி. நன்றி. இப்போது இந்த புத்தக கண்காட்சியின் இந்த புத்தகங்களுடைய காப்பாளராக இருக்கக்கூடிய, இதை பராமரிக்கக்கூடிய அண்ணா இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களுடைய பெயர்? என்னுடைய பெயர் சஜீலன். அதாவது இந்த தேசிய கலை இலக்கிய பேரவை மூலமாக இந்த புத்தக கண்காட்சிகளை நடத்துகிறீர்கள். தேசிய கலை இலக்கிய பேரவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அதனுடைய அறிமுகத்தை தாருங்கள். தேசிய கலை இலக்கிய பேரவை என்ற அமைப்பு வந்து பொதுவாக இலங்கையில் நாடு முழுவதும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனுடைய யாழ்ப்பாண அலுவலகம் கொக்குவிலில் இருக்கின்றது. கொக்குவில், மலையகம் மற்றும் வவுனியா, கொழும்பு ஆகிய இடங்களில் தேசிய கலை இலக்கிய பேரவையின் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. அத்துடன் யாழ்ப்பாணத்தில் கொக்குவிலில் இருக்கும் அலுவலகத்தில் வந்து பொதுவாக ஒரு நூல் அறிமுக நிகழ்வுகள், நூல் வெளியீடுகள், கருத்தரங்குகள் போன்றவை ஏற்பாடு செய்து நடத்தப்படுகின்றன. அதிலும் பொதுவாக வந்து ஒரு விஞ்ஞான படிப்பு வட்டம் என்று சொல்லி ஒரு நிகழ்வு வந்து ஒவ்வொரு பௌர்ணமி தின நிகழ்வுகளும் நடைபெறுகிறது. அது வந்து பொதுவாக தற்கால பிரச்சனைகளை வைத்து, பொதுவாக தற்போது நடைபெறும் அரசியல் பொருளாதார விடயங்கள் சம்பந்தமான சில விடயங்கள் எடுத்து அதன் தலைப்புகளில் பல்கலைக்கழக பேராசிரியர்மார்கள் மற்றும் பொதுவான அறிஞர்கள் எல்லோரும் ஒரு
நிகழ்வுகளில் ஒரு கலந்துரையாடல் மாதிரியான நிகழ்வும், மற்றது அவர்களுடைய ஒரு உரையாடல் போன்ற நிகழ்வுகளோடு அந்த நிகழ்வு நடைபெறும். விடயங்கள் எங்கே நடைபெறும்? யாழ்ப்பாணத்தில் இந்த யாழ்ப்பாணத்தில் எல்லா இடத்திலும் நடைபெறுகிறது. பொதுவாக வந்து யாழ்ப்பாணம் சொல்லக்கூடிய அந்த கலந்துரையாடல்கள் விஞ்ஞானம் சம்பந்தமான அதெல்லாம் எங்க நடக்கிறது? யாழ்ப்பாணத்தில் அது யாழ்ப்பாணத்தில் நடைபெறும். யாழ்ப்பாணத்தில் எங்க குறிப்பாக கொக்குவிலில் தேசிய கலை இலக்கிய பேரவை என்ற அமைப்பில் நடைபெறுகிறது. இவ்வாறான புத்தக கண்காட்சிகளை நீங்கள் எவ்வளவு காலமாக செய்து வாருங்கள்? இந்த புத்தக கண்காட்சி நாங்கள் வந்து இது 2022 இதை ஆரம்பித்திருந்த நாங்கள் புத்தக கண்காட்சி என்று பார்க்கக்குள்ள 2022 ஆரம்பித்து செய்து கொண்டு வருகின்றோம். அதற்கு முதல் நாங்கள் தேசிய கலை இலக்கிய பேரவை என்ற அமைப்புடன் புத்தக பண்பாட்டு பேரவை என்ற அமைப்பை 2021 உருவாக்கி இருந்தோம். அந்த அமைப்பினூடாக இரு தேசிய கலை இலக்கிய பேரவை, புத்தக பண்பாட்டு பேரவை இரு அமைப்புகளும் இணைந்து நாங்கள் இந்த புத்தக கண்காட்சியை தற்போது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பாடசாலைகளில் நடத்தி வருகிறோம். அதாவது இன்று வந்து உங்களை வந்து கோண்டாவில் இந்து கல்லூரியில் சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இதுக்கு முதல் எந்த பாடசாலைகளில் இந்த கண்காட்சிகள் நடைபெற்றன? நாங்கள் வந்து இதுக்கு முதல் ஆரம்பத்தில் முதலாவது புத்தக கண்காட்சியை நாங்கள் கொக்குவிலில் இருக்கும் தேசிய கலை இலக்கிய பேரவையில் மார்ச் மாதம், அதாவது 2022 மார்ச் மாதம் ஆரம்பித்தோம். அதுதான் முதலாவது கண்காட்சி. இப்பொழுது நடைபெறுவது வந்து 24வது கண்காட்சி. நாங்கள் இடையில் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி, சுழிபுரம் விக்டோரியா கல்லூரி போன்ற இடங்களில் நடத்தி இருக்கின்றோம். தெல்லிப்பளை யூனியன் கல்லூரி மற்றும் தேவரையாளி இந்து கல்லூரி, வதிரி ஆகிய இடங்களிலும், சாவச்சேரி இந்து கல்லூரியாக யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடத்தி வருகிறோம். தேசிய கலை இலக்கிய பேரவை என்பது எத்தனையாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது? தேசிய கலை இலக்கிய பேரவை 1973 ஸ்தாபிக்கப்பட்டது. இப்பொழுது அந்த அமைப்பின் பொன்விழா ஆண்டுகள் கூட சென்ற ஆண்டு நடைபெற்றது. பொதுவாக தேசிய கலை இலக்கிய பேரவையால் தாயகம் என்ற ஒரு சஞ்சிகையும் 73 ஆண்டிலிருந்து வெளியிடப்பட்டு கொண்டு வருகின்றது. அதாவது ஈழத்தில் வெளிவரும் கலை இலக்கிய சஞ்சிகளில் இன்று வரை 73 இன்று வரை வெளியிடப்பட்டு கொண்டிருக்கும் சஞ்சிகளில் தாயகம் சஞ்சிகையும் ஒன்று. நீங்கள் நீண்ட காலமாக இந்த இலக்கியத்துறைக்காக ஒரு சேவையாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறீர்கள். உங்களுடைய அமைப்பை தொடர்பு கொண்டு ஒருவர் உள்ளூரிலும் சரி அல்லது புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய நாடுகளிலும் சரி ஒருவர் ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்களை தொடர்பு கொள்ள வேண்டுமாயின் உங்களை எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும்? தற்போது நாங்கள் தேசிய கலை இலக்கிய பேரவை என்ற அமைப்பினூடாக நீங்கள் உங்களுடைய புத்தகங்களை வெளியீடு செய்வது என்றாலும் சரி, உங்கள் புத்தகங்களுக்கான நூல் அறிமுக நிகழ்வுகளை செய்ய போறீங்க இருந்தாலும் சரி, தேசிய கலை இலக்கிய பேரவை என்ற அமைப்பினூடாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அந்த அமைப்பு கொக்குவிலில் உள்ள அந்த அலுவலகத்தில் இயங்கி வருகிறது. அங்கு வந்து எங்களுடைய செயலாளர், தலைவர் இருக்கின்றார். அவருடன் நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுடைய நூல்கள் சம்பந்தமான தவிர உங்களுடைய தொலைபேசி ஊடாக ஏதாவது தொடர்புக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? ஆமாம், தொலைபேசி ஊடாக நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் தரக்கூடிய இலக்கத்தை வந்து நான் கீழே போட்டு வர்றேன். இப்போது வந்து இந்த புத்தகங்கள் ஏராளமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புத்தகங்களிலே அதாவது நீங்கள் நீண்ட காலமாக ஒரு பணியாற்றக்கூடியவராக இருக்கிறீர்கள். உங்கள் அனுபவத்திலே அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய புத்தகங்கள்னு சொல்லி ஏதாவது புத்தகங்களை இருந்தால் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் வைத்திரும் புத்தகங்கள் வந்து பலதரப்பட்ட வாசகர்களையும் ஈர்க்கக்கூடிய வகையிலான புத்தகங்களையே இங்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். பொதுவாக கூடுதலாக நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது வந்து ஈழத்தில் வெளியிடப்பட்ட நூல்களுக்கு. ஆனால் அது தவிர ஈழத்து எழுத்தாளர்கள் இந்தியாவில் பதிப்பு போட்டிருந்தாலும் அந்த புத்தகங்களையும் நாங்கள் எடுத்து விற்பனை செய்து வருகின்றோம். அதில் வந்து கூடுதலாக இப்ப ஈழத்தில் வெளியிடப்பட்ட நூல்களை வந்து நாங்கள் எழுத்தாளர்கள் மற்ற பதிப்பகங்களிலிருந்து நேரடியாக எடுத்து அதனை விற்பனை செய்து வருகின்றோம். கூடுதலாக கவிதை, நாவல், கட்டுரை போன்ற புத்தகங்கள், ஆய்வு சம்பந்தப்பட்ட நூல்கள் எங்களிடம் உள்ளன. பொதுவாக அதிகமாக விற்பனை ஆகிற புத்தகங்களா? அதிகமாக விற்பனை, பல்வேறுபட்ட வாசகர் இருக்கிறார்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரு புத்தகம் தேவைப்படும். பொதுவாக பார்க்கின்ற போது நிறைய புத்தகம் வித்தன்னு சொன்னா அது எந்த புத்தகம்? பொதுவாக வந்து சிறுகதை நூல்கள் வந்து பொதுவாக கூடுதலாக விற்பனையாகும் ஒரு புத்தகமாக இருக்கிறது. நாவல், சிறுகதை போன்றவை சொன்னா அந்த வாசகர்களுடைய அந்த மனநிலையை அறியறது தான் கேள்வி கேட்டேன். பெரும்பாலும் அந்த சிறுகதைகள், நாவலை வாசிக்கக்கூடியவர்கள் யாழ்ப்பாணத்தில் அதிகமாக விற்பனையாகின்றன. நீங்கள் குறிப்பிடத்தக்க ஒரு சில புத்தகங்களை எங்களுக்கு சொல்லி அதன் சம்பந்தமான விவரங்களை தாருங்கள்.
நாங்கள் தேசிய கலை இலக்கிய பேரவை என்ற இதன் மூலமாக நாங்கள் ஒரு கூடுதலாக சிறுகதை, நாவல், கட்டுரை என்ற புத்தகங்கள் என்ற வழி சிறுவர்களுக்கான நாவல் சம்பந்தப்பட்ட புத்தகங்களும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பலதரப்பட்ட மொழிபெயர்ப்பு நூல்கள், நாவல்கள், சிறுவர்களுக்கான நூல்களும் இருக்கின்றன. அதில் இப்பொழுது நான் முக்கியமான ஒரு நூலை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதில் பூமியின் மையத்திற்கு ஒரு பயணம் என்று சொல்லி ஒரு புத்தகம். இது வந்து பிரெஞ்சு எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட இந்த நூல் வந்து பொதுவாக இது ஒரு பிரபலமான நூலாக பல பிரதிகள் விற்பனையாகின ஒரு நூல். இது வந்து இதில் வந்து அது சாந்தன் என்ற எழுத்தாளர் வந்து அவர் வந்து பிரபலமானவர். அவரால் இது மொழிபெயர்க்கப்பட்டு தமிழில் வெளிவந்துள்ளது. இந்த நூல் வந்து பொதுவாக ஒரு விஞ்ஞான புனைகதையாக அதாவது வந்து பூமியின் மையத்திற்கு நாங்கள் பயணம் செய்தால் அதனுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கும் என்ற ஒரு இதை வந்து இந்த நூலில் அந்த ஆசிரியர் தருகின்றார். அது வந்து பொதுவாக மொழிபெயர்ப்பு நூல் என்று சொல்லக்குள்ள வந்து பிரெஞ்சு மொழியில் உள்ள நூல். ஆனால் அதில் அந்த ஒரு அனுபவம் நீங்கள் வந்து அந்த பூமி மையத்துக்கு சென்றால் எப்படி இருக்குமோ அந்த அனுபவத்தை வந்து தமிழிலும் சாந்தன் என்ற எழுத்தாளர் மிகவும் ஒரு சிறந்த முறையில் மொழிபெயர்ப்பு மூலமாக அந்த அனுபவத்தையும் இந்த நூலில் தருகின்றார். நீங்கள் அந்த அப்படியான நூலையும் இப்படியான கண்காட்சியில் பெற்றுக்கொள்ளலாம். இதில் வந்து நாங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் யாழ்ப்பாண அகராதி என்ற ஒரு புத்தகம் வந்து காட்சிக்கு வைத்திருக்கின்றோம். இது வந்து சேமமடு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம். இதில் வந்து யாழ்ப்பாண அகராதி என்று சொல்லுகிற யாழ்ப்பாணத்தில் பொதுவாக வழக்கில் உள்ள எல்லோரும் பேச்சு வழக்கில் பாவிக்கும் சொற்கள், பொதுவாக புழங்கும் சொற்கள் ஆகியவைக்குரிய விளக்கங்கள் இந்த நூலில் உள்ளன. மிகவும் ஒரு பெரிய புத்தகமாக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கின்றது. இந்த புத்தகம் என்ன விலை? இந்த புத்தகத்தின் விலை வந்து 4600 ரூபாய். நாங்கள் பொதுவாக இங்கு எந்த புத்தகமாக இருந்தாலும் ஒரு 10% விலைக்கழிவில் வழங்குகின்றோம் வாசகர்களுக்கு. அதாவது நீங்கள் பார்த்துட்டு வந்து உள்ளூர்ல இல்லாத ஒரு ஆள் வந்து வெளியூர்ல இருந்து இந்த புத்தகம் அனுப்ப சொன்னா நீங்க அனுப்புவீங்களா? ஆமாம், நாங்கள் அப்படியான ஒரு இதுவும் செய்து, அதாவது வந்து நீங்கள் விருப்பமான புத்தகங்கள் அல்லது வந்து ஒரு தேவையான புத்தகம் எது என்று சொல்லி நீங்கள் ஒரு ஓர்டர் தருவீங்களா இருந்தால் நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த புத்தகங்களை வந்து அனுப்பி வைப்போம். நீங்கள் வந்து தபாலிலோ அல்லது வந்து ஒரு வங்கி கணக்கு மூலமாகவோ அந்த தொகையை வைப்பு செய்யலாம் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். இந்த புத்தக கண்காட்சியில உங்களை சந்திக்க கிடைத்த உங்களுடைய பெயர்? நான் மாதவி உமாசு சர்மா, கோண்டாவில சேர்ந்தேன். நீங்களும் ஒரு எழுத்தாளராக இருக்கிறீர்கள், அதே நேரம் இந்த அமைப்பினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவம் பற்றி சொல்லுங்கள். இந்த புத்தக துறையோட உங்களுடைய அனுபவம். நான் பாடசாலை காலங்களில் இருந்து பயணிச்சு கொண்டு வரேன் தேசிய கலை இலக்கிய பேரவையோட. அவை நடத்தின ஒரு கைலாசபதி பேராசிரியரனின் நினைவாளன் நடத்தின ஒரு போட்டியில, கவிதை போட்டியில நானும் பங்கு பெற்றிருந்தேன். அதுக்கு பிறகு அவையோட தொடர்ந்து இந்த புத்தக கண்காட்சிகள், மற்ற புத்தக வெளியீடுகள், பேசுறது, கவிதை எழுதுறது, இந்த மாதிரி தொடர்ந்து எழுத்துத்துறையிலையும் இலக்கியத்துறையிலையும் பயணிச்சு கொண்டிருக்கிறேன். எழுத்துத்துறையில குறிப்பாக நீங்கள் எந்த துறையை தேர்வு செய்திருக்கிறீர்கள்? நான் எல்லாமே எழுதுறேன். நான் கூட கவிதைத்துறை எனக்கு மிகவும் பிடிச்சமானது. ஏனென்றா அதுக்கு ஒரு வரம்பு இல்லாம நாங்க நினைச்ச விஷயத்த வந்து மக்கள்கிட்ட கொண்டே சேர்க்க முடியும் என்று நம்புறேன். ஆனா சிறுகதைகள் மற்றும் கட்டுரைகளும் காலத்துக்கு காலம் எழுதி கொண்டு வரேன். இந்த அமைப்புடைய, அதாவது தேசிய கலை இலக்கிய பேரவை அமைப்பினுடைய இந்த செயற்திட்டங்கள் வந்து உண்மையில வரவேற்கத்தக்க விடயங்கள். ஆனால் மக்கள் மத்தியிலே இது பெரும்பாலும் சென்றடையவில்லை என்றுதான் தோன்றுகின்றது. இந்த நிலவரங்களை பார்க்கின்ற போது எதிர்காலத்தில் இவ்வாறான விடயங்களை மக்கள் மத்தியிலே, குறிப்பாக படிக்கக்கூடிய பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே நீங்கள் கொண்டு செல்வதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள்? எவ்வாறு எடுத்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீர்கள்? உண்மையில சொல்ல போனா இது மக்களை போய் சென்று அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா இப்ப வீட்டுக்கு வீடு தொலைக்காட்சிகளோ இல்லாட்டி போனோ போய் சென்றடைஞ்ச அளவுக்கு புத்தகங்கள் சென்றடைகிறது இல்லை என்ற ஒரு குறைபாடும் இருக்கு. ஆனா இன்றைக்கு நீங்க பார்த்தா தெரியும், பிள்ளைகள் வந்து வாசிக்கொண்டே இருக்கணும். வந்து புத்தகத்தை வாங்கினமோ இல்லையோ அது அடுத்த கட்டம். ஆனா பிள்ளைகள் வந்து புத்தகங்களா இருக்கணுமா தொடிக்கணும். அதே ஒரு பெரிய வெற்றி என்று தான் நாங்க நம்புறோம். நான் நினைக்கிறேன் நான் வந்திருக்க இந்த நேரத்தில் வந்து ஆக்கள் குறைவு. ஆமாம், ஏன்னா நேற்றெல்லாம் பின்னேரம் வெள்ளிக்கிழமை பின்னேரம் டிராமா எல்லாம் நடந்தது. அந்த நிகழ்வுல ஒரு 100 பேருக்கு மேல பார்வையாளர்கள் வந்திருந்தாங்க.
இருந்தது. நிச்சயமாக இது மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பான விடயமாக இருக்கின்றது. ஏன்னா இது வந்து தொடர்ச்சியா நடந்திருக்கு. இது 24வது புத்தகரங்க விழா. அப்ப நான் தொடர்ச்சியா வந்திருக்கக்கூடிய எந்த நேரத்தில் தான் இவ்வாறு எல்லாமே அதுதான் உங்களை கேட்டேன். இவ்வாறான புத்தக கண்காட்சிகள் வந்து நீங்கள் நிறைய ஊர்களில் செய்திருக்கிறீர்கள், எதிர்காலத்திலும் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறீர்கள் என அறிய கிடைத்தது. இவ்வாறான கண்காட்சிகள் மூலம் இந்த மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய விழிப்புணர்வுகள் பற்றி மற்ற இதனுடைய அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா இந்த ஒவ்வொரு ஊர்லயும் போய் செய்யறனால மெல்லாகம், இளவாழ, வட்டுக்கோடு இப்படின்னு சொல்லி 2021ஆம் ஆண்டுலேருந்து தொடர்ச்சியா வந்து புத்தகரங்கு விழாக்கள் இடம்பெற்று கொண்டு இருக்குது. இது 24வது புத்தகரங்கு விழா. வாரமுறை 25வது புத்தகரங்கு விழா. இதை விட சிறப்பா இன்னும் பெரிய அளவில் திட்டங்களோட நடைபெறதுக்கு இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த ஊர்களில் போய் செய்யக்க நாங்கள் அவைய கையிலேயே புத்தகத்தை கொண்டே கொடுக்குறோம் இல்லையா. நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த சின்ன பிள்ளைகள் வந்து தாங்களே புத்தகங்களை வந்து எடுக்கணும். அப்ப அவைக்கு கிட்டவா நாங்க கொண்டே கொடுக்க நாங்க இப்போ குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். இளையாக்கள் வந்து புத்தகத்தை தொடுறையில போனை நோடிக்கொண்டிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க தான் கொண்டே சேர்க்கணும் அவையிட்ட. அப்ப கொண்டே சேர்க்க அவை இன்னும் ஈடுபாட்டோட வந்து நாளைக்கு சமுதாயத்துல வந்து ஒரு ஆளுமையான ஆக்களா வந்து வளர்றதுக்கு இது உதவும்னு சொல்லி நம்புறேன். தனிய புத்தகரங்க விழாக்கள் இந்த புத்தகங்களோட மட்டுமே நிற்காம புத்தகங்கள் வெளியீடு செய்யறது, அதுல வந்து இளையாக்கள் வந்து கதைக்கிறது, அந்த புத்தகங்களை பற்றி அனுபவம் சொல்றது, டிராமா செய்யறது, மற்ற டிராமாவை வந்து பாக்கினம், இந்த மாதிரி நிறைய விழாக்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுது. அப்ப தனியா ஒரு புத்தகத்தோட மட்டுமே நிற்காம இந்த அவை ஆளுமை விருத்தி செயற்பாடுகள்லையும் இது பங்களிக்குதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா உங்களுடைய செயற்பாடுகள் பாராட்டத்தக்கது. இந்த நேரத்தில் நம்மோடு உரையாடியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி. தேசிய கலை இலக்கிய பேரவையினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சட்டத்திரணி சோவண்ணா தேவராஜா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரிடம் கேட்டு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். அதாவது நீங்கள் ஒரு பொதுச் செயலாளராக இருக்கின்றீர்கள் தேசிய கலை இலக்கிய பேரவையினுடைய. இந்த தேசிய கலை இலக்கிய பேரவையினுடைய செயற்பாடுகளை சுருக்கமாக சொல்லுங்கள். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. முதலாவது நாங்கள் தேசிய கலை இலக்கிய பேரவை 1973களிலே ஆரம்பித்தது. அது எங்களுடைய பழைய மூத்த இலக்கிய ஆர்வலர்கள் பலர் ஒன்று கூடி ஆரம்பித்திருந்தார்கள். அதில் நான் 80களில் தான் கிட்டத்தட்ட 76-77ஆம் ஆண்டுகளில் தான் அதிலே சேரக்கூடிய வாய்ப்பு வந்தது. அதில் பிறகு 80களுக்கு பின்னர் தான் அதில் ஆர்வமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் நேரமும் காலமும் கனிந்தது. இன்று நான் அதில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. தேசிய கலை இலக்கிய பேரவை யாழ்ப்பாணத்தில் பிரதானமாக ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள், ஒரு மாதத்தின் கடைசி தினங்கள், அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு என்ற மாதத்தின் கடைசி தினங்களில் புத்தக அரங்க விழா என்று யாழ்ப்பாணம் தழுவிய ரீதியிலே நாம் நடாத்தி வருகிறோம். அது கிளிநொச்சி முதல் வட்டுக்கோட்டை வரை பல இடங்களில் அதை நடாத்தி வருகிறோம். ஒவ்வொரு பாடசாலைகளுடனும் பேசி அந்த பாடசாலை கட்டடங்களில் அவற்றை நடாத்துகிறோம். இப்பொழுது இன்று, நேற்றும், நாளையும் நாங்கள் கோண்டாவில் இந்து கல்லூரியில் அந்த புத்தக அரங்க விழாவை நடாத்தி கொண்டிருக்கிறோம். நேற்று சிறுவர் நாடகங்களும் சின்ன பிள்ளைகள் 25 பேர் பங்கு பற்றிய வெற்றி இசைக்கூத்தும், எரியார் எங்கே போனார் என்கின்ற சமூகம் ஆற்றுகை குழுவினுடைய நாடகமும், எங்கே குடை எங்கே என்கிற சிறுவர் நாடகம் இடம்பெற்றது. வைரமுத்து திவ்யராஜனின் 2 நூல்கள் அறிமுகம் நடைபெற்றது. அந்த நூல்களாவன சாவை தள்ளிவை, ஒரு சின்ன கதை, பாகம் 2 என்ற நூல்கள் பற்றி நடந்தது. அதில் இளைஞர்களே பேச்சாளராகவும் பெரிதாக கலந்து கொண்டார்கள். சாவை தள்ளிவை என்பது
ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றிய தலைவர் வைத்திய நிபுணர் சிவன் சுதன் அவர்கள், டாக்டர் சிவன் சுதன் அவர்கள் அதை பற்றி உரையாற்றியிருந்தார்கள். இன்றைக்கும் அது தொடர்ந்து நடைபெறுகிறது. கிளிநொச்சியிலே புத்தகங்களை பாடசாலைகள் எல்லாம் கொண்டு சென்று வாகனத்தில் விநியோகிக்கின்ற கடமையை செய்கின்ற ஒருவருடைய அந்த நூல்கள், அவருடைய மனைவி அவர்கள் இணைந்து எழுதிய சிறுவர் நூல்கள் இன்றைக்கு அறிமுகமாகிறது. அதை பற்றிய சிறுவர் நாடகங்களும் இன்றைக்கு இடம்பெறுகின்றன. ஷன் நாடக குழுவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு 2 நாடகங்களை மேடையேற்றுகிறார்கள். நாளை சிறுவருக்கான சிலப்பதிகாரம் என்கின்ற நூலை ராணி சீதரன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அது அன்றும் நாளையும் செம்முகமல்ல சன் நாடக குழுவினரின் 2 நாடகங்கள் இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நாங்கள் புத்தக பண்பாட்டு பேரவை, அரங்க பண்பாட்டு பேரவை என்றும் அதிலே 1000 அங்கத்தவர்களை, அதாவது ரசிகர் அவையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய ஈழத்து கலைஞர்களினுடைய நாடகங்கள் பல வருடங்களாக அவர்கள் பயிற்சி பெற்று மேடையேற்றினால் 1-2 மேடைகளுடனேயே நிற்க வேண்டிய அபத்தம் ஏற்படுகிறது. எனவே அந்த நாடகத்தை எங்களுடைய யாழ்ப்பாண மக்களாவது, இங்கே நாங்கள் வேலை செய்யக்கூடிய இந்த பிரதேசத்திலாவது அவர்கள் பார்ப்பதற்கு ஒரு ரசிகர் அவை, 1000 பேர் கொண்ட அரங்க பண்பாட்டு பேரவை என்று அதனுடைய ரசிகர் அவையாக அவர்களை இன்றைக்கு சேர்த்து கொண்டிருக்கிறோம். புத்தக பண்பாட்டு பேரவையினுடைய வாசகர் அவையாக நாங்கள் 1000 பேரை சேர்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இதை பார்க்கின்ற கேட்கின்ற எங்களுடைய நண்பர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், கலை ஆர்வலர்கள் எங்களுடன் இணைந்தால் வருடந்தோறும் நாங்கள் மாதந்தோறும் நூல்களை வாசிக்கவும், அரங்க பண்பாட்டை நாங்கள் வளர்க்கவும், எங்களுடைய புத்தக பண்பாட்டை வளர்க்கவும், தமிழர் சமூகத்தில் ஒரு புத்தெழுச்சியை உருவாக்குவதற்கும், புதிய மனிதரை நாங்கள் உருவாக்குவதற்கும் ஒரு சூழலை எதிர்பார்த்திருக்கிறோம். காலம் மாறும் என்ற நம்பிக்கையில் இன்றைக்கும் நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் இன்றைக்கு கடந்த காலத்தில் யாழ்ப்பாணம் பின்தங்கிய, கல்வியில் பின்தங்கிய பிரதேசமாக இருந்த யாழ்ப்பாணம் இன்றைக்கு முன்னிலைக்கு வந்து மீண்டும் தொடங்கும் மிடுக்குடன் முன்னிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் 24 தடவைகளாக இதை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே மாணவர்கள் மத்தியில் ஒரு புத்தெழுச்சியை காணக்கூடியதாக இருக்கிறது என்பது எங்களுடைய அனுபவம் என்பதை இச்சமயத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் அறிந்த வகையில் நீங்கள் சிறுவர்களுடைய முன்னேற்றத்துக்கு அதிகமாக பாடுபடக்கூடிய ஒருவர். நான் அறிந்த வகையில் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் கூட வைத்திருக்கிறீர்கள். அதாவது சிறுவர்களுடைய அந்த மன வளர்ச்சியில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், அவர்களுக்கு நல்ல பொழுதுபோக்கான விடயங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு யூடியூப் தளத்தை கூட நீங்கள் செய்து வருகிறீர்கள் என நான் அறிந்திருக்கின்றேன். அந்த தளம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஜானை தாத்தா என்கின்ற ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி இருக்கிறோம். 1,10,000 பேர் இதுவரை பார்த்து விட்டார்கள். 315 பேர் கிட்ட சந்தாதாரர் சேர்ந்துள்ளார்கள். நீங்களும் அனைவரும் அதில் சந்தாதாரராக சேர வேண்டும். 3500 மனத்தியாலம் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் இதுவரையில். எனவே இந்த யூடியூப் சேனலுடைய பிரதான நோக்கம் என்ன? நீங்கள் எதற்காக அந்த சேனலை நீங்கள் ஆரம்பித்தீங்க? உண்மையில் இளங்கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், பாடகர்களுக்கு வாய்ப்பை எடுத்து கொடுக்க வேண்டும், ஈழத்து இசையமைப்பாளர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். அடுத்தது பிள்ளைகள் தங்களுடைய ஆற்றலை, ஆளுமையை விருத்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்குவதன் மூலம் அந்த உலகந்தழுவிய ரீதியிலே எங்களுடைய பிள்ளைகள் பேச்சு வல்லமை, பாட்டு வல்லமை, ஆடல் திறன்கள், இவ்வாறு அவர்களுடைய ஆளுமையை விருத்தி செய்வதற்கான ஒரு வழியாக நாங்கள் இந்த யானை தாத்தா சேனலை உருவாக்கி இருக்கிறோம். அதில் இதுவரை கல்வயல் குமாரசாமி 100 பாடல்கள் சிறுவர்களுக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஈழம் அதில் முதன்மையானது. சோமசுந்தர புலவர் சிறுவர்களுக்கான பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். பிஞ்சு பாடல்கள் என்று எங்களுடைய மகாகவி உருத்திரமூர்த்தி 11 பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். இந்த பாடல்களை எல்லாம் நாங்கள் இசை வடிவத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதை எங்களுடைய கலைஞர்களை கொண்டு பாட செய்து ரெக்கார்ட் பண்ண வேண்டும். எங்களுடைய இடங்களிலே, ஸ்டூடியோக்களிலே ரெக்கார்ட் பண்ணி அதை நாங்கள் வெளியிட்டு அதை முன்னேற்ற வேண்டும் என்ற பெரு விருப்பில் தான் இந்த யானை தாத்தா சேனலை, யூடியூப் சேனலை நாங்கள் செய்கிறோம். அதற்கு உங்களுடைய முழுமையான ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு அவசியம், தேவை.
அதை நீங்கள் ஊக்குவிக்க. தமிழர்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்திலே அதாவது தாய் நாட்டிலே முன்வர வேண்டுமாக இருந்தால் புலம்பெயர்ந்திருக்கக்கூடியவர்களும் இணைந்து பயணிக்க வேண்டும். நீங்கள் இந்த ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த யூடியூப் தளம் எதிர்காலத்திலே புலம்பெயர்ந்து வாழக்கூடிய சிறார்களையும் உள்ளடக்கி அந்த முன்னேற்றமான பாதை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை அந்த தளத்தின் மூலமாக நடைபெறுமா? நிச்சயமாக. என்னவென்றால், இங்கே வெளியில் இருந்து புலம்பெயர்ந்த குடும்பங்கள், இளைஞர்கள், பிள்ளைகள் 1,00,000 பேர் ஒரு வருஷத்துல யாழ்ப்பாணம் வந்து போகிறார்கள். அந்த 1,00,000 பேரில் நாங்கள் ஒரு 10,000 பேரையாவது, 10,000 குடும்பங்களையாவது அல்லது ஒரு 10,000 சிறுவர்களையாவது இந்த இடங்களில் வந்து நாங்கள் செய்கின்ற நிகழ்ச்சிகளில் அவர்கள் தங்களுடைய நாட்டு சிறுவர் பாடல்களையும் தங்களோட மொழி சிறுவர் பாடல்களையும் பாடவும், எங்களுடைய மொழியில் பாடவும் இணையவும் நாங்கள் பல இடங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம். எங்களுடைய மறுமலர்ச்சி மன்றம் 50வது ஆண்டை கொண்டாடி இருக்கிறது. கலை இலக்கிய பேரவையும் 50வது மறுமலர்ச்சி மன்றம் என்பது பண்டத்திறப்பில் இருக்கிறது. அது 30 வரப்பு காணியில பெரிய அளவில் அதை நாங்கள் செய்திருக்கிறோம். மற்றது சத்தியமனை என்று சொலிபுரத்தில் இருக்கிறது பெரிய நூலகம். அங்கே சிறு பிள்ளைகள் எல்லாம் வந்து பல போட்டிகளிலே கலந்து கொள்கிறார்கள். அது மட்டுமன்றி செம்முக மாற்றுகை குழு, சன்னாடக குழு இவர்கள் எல்லாம் இணைந்து ஒவ்வொரு பிரதேசங்களில் எங்கள் முற்றம் என்று ஒவ்வொரு வீடுகளிலே கூட நாங்கள் அந்த நிகழ்ச்சிகளை கொண்டு சென்று நடத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே புலம்பெயர்ந்த மக்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அறிவித்தால் அந்த இடங்களிலும் நாங்கள் சென்று நிகழ்ச்சிகளை செய்யலாம். அவர்களுடைய ஆற்றல்களையும் நாங்கள் கண்டு அறியலாம். அப்ப கொண்டும் கொடுத்தும் புலமும் களவும் ஒன்று இணைவதன் மூலம் நாங்கள் வெற்றியை பெறலாம் என்ற நம்பிக்கை சிறுவர்கள் எதிர்கால பிரஜைகள், எதிர்கால தலைவர்கள் அல்ல. இன்றைக்கே எங்களுடைய வீடுகளில் சிறுவர்கள் தான் தலைவர்கள். என்னுடைய பேத்தி தான் எங்களோட வீட்டில தலைவி. எனவே அந்த பேத்திமையானுக்கு பணிஞ்சு பயந்துதான் நாங்கள் இப்ப காரியங்கள் செய்கிறோம். அவர்களை மனதில் இருத்தித்தான் மகிழ்ச்சியாகவும் இந்த கடமைகளை செய்கிறோம்.